காதல் வைத்து காத்திருந்தேன். காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். சிரித்தாய் செய் நீத்து ப்ளீஸ் டி, ஒரே ஒரு காஃபி, பயங்கர தலைவலி. என்னடா நினச்சின்னு இருக்க நீ? உங்கள் வீட்டுக்கு வந்த புது வெள்ளைக்காரி என்ன? உங்கள் மம்மி என்னடானா கிச்சன் பக்கம் கூட எட்டி பார்க்க மாட்டேன்றாங்க. உனக்கு இருக்கிற அதே தலைவலி எனக்கும் இருக்கு. ஓ, எப்படியும் நானும் காஃபி குடிக்கல. கிச்சன் அங்கே தானே இருக்கு, 2 பேருக்கும் காஃபி கலக்கி எடுத்துன்னு வாப்போ. நீத்து, என் தங்கமே ஒரு காஃபி டி. ஆமாம், காஃபி தான். எனக்கும் அப்படியே போட்டு எடுத்துன்னு வா. என்னடி செல்லம், ஒரு காஃபிக்காக மாமாவை இப்படி கெஞ்ச விடுற? நித்து, என்னோட காஃபி அப்படியே சாண்ட்விச் கூட. வந்தன்னா இப்போ அவ்வளோதான் உன்ன. என்ன 2 பேரும் என்ன சண்டை போட்டுக்கிற மாதிரி தெரியுது? இவங்க சண்டை போட்டா நம்மளுக்கு தானே நல்லது. என்ன ஏதுன்னு போய் விசாரிக்கலாம். நித்யா, காஃபி நித்யா. மகனே, என்னை இரிட்டேட் பண்ணாத. சீக்கிரம் எனக்கும் போட்டு எடுத்துன்னு வா. என்னது, இவளுக்கு ஏன் பையன் காஃபி போட்டு எடுத்துன்னு வரணுமா? என்ன நினைச்சுன்னு இருக்கா இவள? ஏய், இவள என்ன சொன்னா? ஏன் பையன் உனக்கு காஃபி போட்டு எடுத்துன்னு வரணுமா? சீமையில இல்லாத அழகிய கட்டின்னு வந்துட்டான்னு உனக்கு அவன் காஃபி போட்டு எடுத்துன்னு வரணுமா? என் பையன் இது வரைக்கும் கிச்சன் பக்கம் கூட போனது கிடையாது. இன்னைக்கு என்னடான்னா கிச்சன் உள்ள வந்துன்னு இருக்கான். என்னடி நினச்சின்னு இருக்க நீ? ஏன் உனக்கு காஃபி போட்டு கொடுக்க ஆவதா? அதை விட இன்னும் என்ன வேலை இருக்கு? அவ்வளோ அக்கறை இருந்தா நீங்க போட்டு கொடுங்க. என்கிட்ட இப்படியெல்லாம் அதிகாரம் பண்ற வேலை வச்சுக்காதீங்க. என்ன அத்தை, பால் பாயாசம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னடி என்னத்தை கண்டுபிடிச்சிட்ட? இவ பெரிய சிபிஐ, எல்லாம் கண்டுபிடிச்சிடுவா. நீங்க மட்டமானவங்கன்னு தெரியும், ஆனா இவ்வளோ கேடு கேட்டவங்கன்னு எனக்கு நேத்து தான் தெரிஞ்சிச்சு. உள்ளுக்குள்ள ஒரு டவுட் இருக்க தான் செஞ்சிச்சு. காலையில் பாட்டி வந்து சொன்ன உடனே எல்லா டவுட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நித்யா, என்ன அது? போக போக உங்களுக்கே தெரியும். இப்போ வழியை விடுங்க. எதுக்கு நந்தி மாதிரி வந்து நின்றுன்னு இருக்கீங்க? எனக்கு காலில் எவ்வளோ வேலை இருக்கு. வந்து இங்கே வெட்டியாக உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. சுமேஷ், உள்ள டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்கேன், எடுத்துன்னு வா. சரி நித்யா. என்னது, டிஃபன் பாக்ஸை எடுத்துன்னு போகணுமா? இவனும் பொண்டாட்டி பேச்சு கேட்டு எப்படி போகிறான் பாரு. ஒரு நாள் ஆனால் இவன் டிஃபன் பாக்ஸை இவன் எடுத்துன்னு போயிருக்குவானா, இன்னைக்கு அவளுக்கும் சேர்த்து எடுத்துன்னு போகிறான். இதுங்கள ரொம்ப ஓவராக தான் போகிறான் இந்த நித்யா. இந்த சுமேஷை இப்படியே விடக்கூடாது. இவனை விட்டா அவ்வளவுதான். அவளுக்கு சேவை செஞ்சுன்னு அப்படியே போயிடுவான். 1000 தான் இருந்தாலும் அவன் என்னோட பையன். நான் இவனை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். பாவம், காலையிலேருந்து காஃபிக்காக அவகிட்ட கெஞ்சின்னு இருந்தால போய் நானே காஃபி போட்டு தரேன். சுமேஷ், சீக்கிரம் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வா, டைம் ஆச்சு. தோ வர நித்து. என் பையனை எப்படி வேலை வாங்குற பாரு. இவனை விடக்கூடாது, நம்ம கண்ட்ரோலில் தான் வச்சுக்கணும். வெட்டம் நம்ம கைக்கு கிடைக்க மாட்டான் இவன். சுமேஷ், தலைவலின்னு சொன்னியப்பா, காஃபி போட்டு தரட்டா? இல்லை அதெல்லாம் எதுவும் வேண்டாமா, நான் வெளியவே குடிச்சுக்கிறேன். ஏன்பா, இந்த அம்மா போடுற காஃபி உனக்கு பிடிக்கும் தானே? 2 நிமிஷம் போட்டு கொடுத்துட்றேன். சுமேஷ், அங்கே என்ன பேச்சு? டைம் ஆயின்னு இருக்கு. தோ வந்துட்டேன் நித்யா. இதுங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே எப்படி கண்ட்ரோலில் வச்சுன்னு இருக்கா இவளை? எப்படியாவது பேசி இவங்கிட்ட நல்ல பேர் வாங்கி இவங்க 2 பேரையும் பிரித்து விட்டுடணும். எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன். இவ பிரிஞ்சதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பணக்கார பொண்ணை கட்டி வைக்கணும் என் பையனுக்கு. ஹலோ, சொல்லு விஜய். ஹே பேபி, எத்தனை முறை கால் பண்ணுறது உனக்கு? ஏன் காலை அட்டன் பண்ண மாட்டேன்ற? என்ன பிஸியா? பிஸியெல்லாம் இல்லை, இங்கே கொஞ்சம் பிரச்சனை, அதான். பிரச்சனையா? என்னாச்சு? யாருக்கு? உனக்கா?
சேச்சா, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டுக்கு தான். ஏன் என்னவா? தெரிஞ்சா என்ன பண்ண போகிறீங்க? என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன், அதான் கேட்டேன். சரி சரி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இருக்கட்டும். நம்ம விஷயம் என்ன ஆச்சு? உங்கள் வீட்டில் பேசுனீங்களா? எங்கள் அப்பா கிட்ட பேசுனீங்களா? பேசுறதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னைக்கு வர? இப்போதைக்கு என்னால் வர முடியாது விஜய். சரி, அப்போ எப்போ வருவ? தெரியல. ஏன் பேபி? அதான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் பிரச்சனைன்னு. இதெல்லாம் முடிஞ்சிட்ட அப்புறமா தான் வருவேன். அப்போ உனக்கு என்னை விட உன் ஃப்ரெண்டு தான் முக்கியம். ஐயோ விஜய், அப்படி இல்லை. அப்புறம் எப்படி? எனக்கு உடனே ஒன்று பார்க்கணும். உடனே வா. ஆகாது. இப்போ ஒன்று பார்க்கறதுக்கு தான் கிளம்பின்னு இருக்கேன். நான் சும்மா ஒரு இன்ஃபார்ம் பண்ணலான்னு ஃபோன் பண்ணேன். இப்போ வேண்டாம் விஜய், இங்கே யாருன்னா பார்த்தா தப்பாக நினைக்க போகிறாங்க. யாரடி தப்பா நினைக்கிறது? நான் கட்டிக்க போகிற பொண்ணை பார்க்க வந்திருக்கேன். அது உங்களுக்கு எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. சரி, இப்போ என்னதான் பண்ண சொல்ற? நம்ம ப்ராப்ளமை முதல்ல சரி பண்ணுங்க. என் தங்கச்சிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, ஒரு ஆட்டம் ஆடிடுவா. அது என்னோட பிரச்சனை பேபி, அதை பற்றி நீ கவலையே படாது, நான் பார்த்துக்கிறேன். இப்போ நான் உன்னை பார்க்கணும், அவ்வளோதான். விஜய், சொன்னா புரிஞ்சுக்கோங்க. அதான் சொன்னேன்ல, இங்கே கொஞ்சம் பிரச்சனை என்ன இப்போ ஆகாது. அப்படி என்னதான் பிரச்சனை சொல்ல? என் ஃப்ரெண்டோட மேரேஜ் நின்றுடுச்சு. அடுக்கடவுளே, என்னாச்சு? ஈகோ பிரச்சனை, ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம். நான் வேணும்னா பேசி பார்க்கட்டா? எந்த யூஸும் இருக்காது. ஏன்? ஏன்னா பிரச்சனை மாப்பிள்ளை இல்லை, மாப்பிள்ளையோட அம்மா. ஓ, ஹலோ கவிதா டார்லிங், எப்படி இருக்க? நீயா? நானே தான். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சுன்னு இருக்க. எங்க இந்த மாமாவை மறந்துட்டியோன்னு நினைச்சேன். யாருக்கு யார் மாமா? வாய மூடுடா. இன்னும் யாருக்குமா? உனக்கு நான் தான். ஜேம்ஸ், போதும் நிறுத்திக்கோ. என்ன டார்லிங் கோவப்படுற? என் கூட ஊர் சுத்தும் போதெல்லாம் நல்லா இருந்துச்சா? என்ன என் கவிதா டார்லிங்க்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. உனக்கு யார் சொன்னது? இதெல்லாம் சப்பா மேட்ரு, இது தெரியாதா எனக்கு? என்ன மாப்பிள்ள பயங்கர பணக்காராமே, உங்க அக்காவை கட்டிக்க வந்து உன்னை கட்டிக்கிறதுக்கு இஷ்டப்பட்டாங்களாமே. ஜேம்ஸ், இதுதான் உன்னோட லிமிட், இத்தோட நிறுத்திக்கோ. என்னம்மா, உன்னோட எக்ஸ் லவ்வரா இருந்துட்டு இதெல்லாம் நான் பேசலன்னா எப்படி? நீ ப்ராப்பரா பிரேக்கப் பண்ணியிருந்தியானா நான் ஏன் உன் பின்னாடி வரேன்? என்னை லவ் பண்ணினே இருந்துட்டு சைடு கேப்ல நீ கல்யாணம் பண்ணிக்க பாக்குறியா? என்ன கேனையான்னு நினைச்சியா? இங்க பாரு ஜேம்ஸ், உனக்கும் எனக்கும் ஒத்து வராது, நம்ம பிரிஞ்சிடலாம். ஏன்? இத கல்யாணம் ஆயிட்ட அப்புறம் சொல்ல வேண்டியது தானே? என்னை யாருன்னு நினைச்ச? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் பெரிய பிஸ்னஸ் மேன், இந்த சொசைட்டியில் பெரிய இடத்துல இருக்கிறவங்க. உன்னை சொல்லி உள்ள தூக்கி போட்டுருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சொல்லியா? என்னன்னு சொல்லுவ? உன்னோட எக்ஸ் லவர்ன்னு சொல்லுவியா, இல்ல நீ ஏமாத்திட்டன்னு சொல்லுவியா? வேணா ஜேம்ஸ், வேணா, சும்மா இருந்துரு. ஆளே மாறிட்ட பத்தியா? பயங்கர காஸ்ட்லி ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் இந்த ஜேம்ஸ் ஏழன்னு உனக்கு என்ன லவ் பண்றப்ப தெரியலையா? என் கூட ஊர் சுத்துறப்ப தெரியலையா? அப்பனா என்ன டைம் பாஸ்க்காகத்தான் நீ லவ் பண்ணியிருந்திருக்க? ஜேம்ஸ், நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். உனக்கு வேலையும் இல்லை, வெட்டியும் இல்லை, உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீயே ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண. அதை தான் நானும் கேட்குறேன். இது உனக்கு நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுறப்ப சொல்ல தெரியலையா? என் கூட நல்லா ஊர் சுற்றி என்னோட காசெல்லாம் வழிச்சு தின்னுட்ட. இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு என்னை விட்டுட்டு பணக்கார மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போகிறேன், அப்படி தானே? இந்த விஷயத்த உன்னோட பணக்கார வீட்டு மாப்பிள்ளைக்கு சொன்னா என்ன ஆகும் கவிதா? ப்ளீஸ் ப்ளீஸ் ஜேம்ஸ், அப்படி மட்டும் பண்ணிடாத ஜேம்ஸ். நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தரேன். ப்ளீஸ் அப்படியெல்லாம் பண்ணிடாத. பணம்? இந்த டீலிங் கூட நல்லா தான் இருக்கு. எவ்வளோ தருவ? எவ்வளோ நீயே சொல்லு. சரி, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், ஒரு 10 லட்சம் அரேஞ்ச் பண்ணு. வாட்? 10 லட்சமா? ஜேம்ஸ், என்ன விளையாடுறியா? 10 லட்சத்துக்கு நான் எங்க போட்டோம்? இப்போதானே ஓவரா சீன் போட்ட.
பணக்கார வீட்டு மாப்பிள்ள, சொசைட்டில பெரிய ஸ்டேட்டஸ், 10 லட்சம் எல்லாம் என்னம்மா இவங்களுக்கு? நீ மட்டும் நான் கேட்ட பணத்தை அரேஞ்ச் பண்ணல, நம்மளோட ஃபோட்டோஸ், நீ அனுப்பின மெசேஜஸ் எல்லாமே அடுத்த செகண்டே உன் பணக்கார வீட்டு மாப்பிள்ளைக்கு வந்துடும். இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத, நான் அரேஞ்ச் பண்ணுறேன். அரேஞ்ச் பண்ற அளவுக்கு ஆயிட்ட. சரி சரி. ஜேம்ஸ், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கியே. 10 லட்சம் கொஞ்சம் டூ மச்சா தெரியலையா? எனக்கு ஒன்றும் தெரியல. நீ என் பணத்தெல்லாம் சுரண்டி எனக்கு ரொம்ப மன உளைச்சல் கொடுத்துருக்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த 10 லட்சம். இப்படியே பார்கெயின் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, அது இன்னும் ஜாஸ்தி ஆகும். இல்லை இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், நான் அரேஞ்ச் பண்ணுறேன். சரி, எப்போ கிடைக்கும் காசு? என்ன விளையாடுறியா? அது என்ன 1 ரூபாவா 2 ரூபாவா? 10 லட்சம். நான் 10 லட்சத்தை எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. கொஞ்சம் டைம் கொடு. எவ்வளோ? ஒரு 1 மந்த். என்னது 1 மந்த்தா? 1 மந்த்குள்ளேயே நீ கல்யாணம் பண்ணி நீ எனக்கே டாட்டா காமிச்சிடுவேன். 1 மந்த்தெல்லாம் இல்லை, மேக்ஸிமம் 1 வீக். 1 வீக்ல எப்படி ஜேம்ஸ்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் அரேஞ்ச் பண்ணணும். சரி, நான் வரேன். எனக்கு தெரியாம எதனா புத்திசாலித்தனமான ஐடியாவங்கெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன். ஞாபகம் இருக்குதுல்ல, நம்மளோட ஃபோட்டோஸும் மெசேஜஸ் எல்லாம் அடுத்த செகண்டே உன்னோட பணக்கார மாப்பிள்ளைக்கு அனுப்பி விட்ருவேன். இல்லை இல்லை இல்லை, அப்படியெல்லாம் பண்ணாத, நான் அரேஞ்ச் பண்ணுறேன். வரட்டா பேபி? இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஐயோ, இப்போதான் பெரும் பாடுபட்டு இந்த விஜய் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்கேன். அதுக்குள்ளேயே இன்னொரு தலைநோவு. இதில் நான் அந்த விஜயை சமாளிக்குவேனா இல்லை இந்த ஜேம்ஸை சமாளிக்குவேனா? என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. 10 லட்சம் வேற பெருசாக அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். 10 பைசா கூட இல்லை. யார்கிட்ட கேட்கட்டும், எப்படி வாங்கட்டும் தெரியல. அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு என்னை தோலை உரிச்சிடுவாங்க. ஐ சின்னத்த, வாடா வா. அக்ஷயா, உள்ள வா. ஏன் அங்கே நிற்கிற? தனியாவா வந்த? ஆமாம் அத்தை, தனியாக தான் வந்தேன். அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். உள்ள வாடா. அக்கா இங்கே வாக்கா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அத்தை, ஜீவா மாமா இல்லையா? இல்லைடா, அவன் வெளியே போயிருக்கான். நீ வா, வந்து உட்கார் வா. இருக்கட்டும், பரவாயில்ல. ஆமாம், பாட்டி எங்கே? இங்கே தான் இருந்தாங்கோ, எங்கன்னா வெளியே போயிருக்குவாங்கோ. ஆக்சுவலி ஜீவா மாமாவை தான் பார்க்க வந்தேன். ஏன், எதுக்கு? அது வந்து எனக்கும் மாமாவுக்கும் எப்படி என்கேஜ்மெண்ட் ஆக போகிறதில்ல, டைரெக்டாக கல்யாணம் தானே. எனக்கு கப்பல்ஸ் ரிங் போடணுன்னு ரொம்ப ஆசை. மாமா கூட போய் கப்பல்ஸ் ரிங் வாங்கணுன்னு, அதுக்கு தான் வந்தேன். ஓ அப்படியா? அவன் வீட்டில் இல்லையடா? வேண்டாத்த, நான் மாமா கூட தான் போகணும். வாமா அக்ஷயா. ஹாய் அத்தை, நல்லா இருக்கீங்களா? அக்கா, அக்ஷயா ஜீவா கூட கடைக்கு போகணுன்னு நினச்சி வந்திருக்காக்கா. ஓ அப்படியா? அவன் இன்னும் வீட்டுக்கு வரலம்மா. அவளுக்கு கப்பல்ஸ் ரிங் வாங்கணும்னு ஆசை வந்துட்டுக்குதுக்கா. ஐ, மாமாவே வந்துட்டாங்க. ஏண்டி, உனக்கு வெக்கம், மானம், சூடு, சோறுனா ஏதாச்சும் இருக்கா? எத்தனை முறை சொல்கிறது உனக்கு இந்த வீட்டு பக்கம் வராதுன்னு? நான் ஏன் வரக்கூடாது? எனக்கு இந்த வீட்டுக்கிட்ட வர்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இந்த வீட்டுக்கு வரப்போகிற மருமகனான எனக்கு உள்ள வர உரிமை இல்லையா? என்ன மாமா, நீங்கள் கட்டிக்கிற பொண்ணு உங்கள் பொண்டாட்டியை போய் இப்படி பேசலாமா? ஏய் அக்ஷயா, ரொம்ப ஓவராக பேசுகிறேன். யாருக்கு யார் பொண்டாட்டி? சி, நீ எனக்கு பொண்டாட்டியா? கனவுல கூட நினைக்காத. என்றைக்குமே நீ என்னோட பொண்டாட்டியை ஆகவே முடியாது. இந்த வீட்டோட மருமகோ நீ கிடையாது, கனவுல கூட நினச்சி பார்க்காத. ஜீவா, அதை நீ சொல்ல தேவையில்லை, நான் சொல்லணும். அவ தான் இந்த வீட்டோட மருமகம். அம்மா, உங்களுக்கு புத்தி கித்தி எதனா கெட்டு போயிருக்கா என்ன? இந்த அம்மா சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, இந்த அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. என்ன மாமா, அத்தை உன்னை லாக் பண்ணிட்டாங்களா? சி, வாயை மூடுடி. உன்னை பார்த்தாலே எப்படி பத்தின்னு வருது. டோன்ட் வரி மாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அக்ஷயா, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதம்மா. அவன் ஏதோ டென்ஷனில் இருந்திருக்கான், அதுக்கு தான் அப்படி கத்திட்டான். பரவாயில்லத்த, மாமா இப்படி கத்தலைன்னா தான் ஆச்சரியப்படணும். கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் மாறிடும். அக்ஷயா, நம்ம வேணா நாங்கள் கடைக்கு போயிட்டு வரலாமா? பாவம், நீ வேற ஆசையாக வந்த. நான் மாமா கூட தான் போனோம்.
இப்போ போகலண்ணா என்ன, கல்யாணத்துக்கு அப்புறமா போய் வாங்கிக்கிறோம். சரி அத்தை, நான் வரேன். சரிடா, பார்த்து போ. அக்ஷயா, ஒரு நிமிஷம். சடனாக கல்யாணம் நடக்கிறதால எந்த ட்ரெஸ் எடுக்கிறது, என்ன நகை எடுக்கிறதுன்னு எதுவும் தெரியல. நீயே எடுத்துக்கோ, அதுக்கு நான் பே பண்ணிடுறேன். ம், சரிங்க அத்தை, நான் வரேன். இந்து, என்னடி இவன் இப்படி கத்திட்டு போகிறான்? எனக்கு என்னவோ பயமாக இருக்குது. கல்யாணத்தில் எதனா கலாட்டா பண்ணிடுவானோ என்னவோன்னு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க்கா, நீ தான் பயம் வச்சுருக்கல, அதெல்லாம் ஒத்துக்குவான் கல்யாணத்துக்கு. நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். என்னவோ தெரியல இந்து, கல்யாணம் நாள் நெருங்க எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஐயோ அக்கா, அதான் நான் இருக்கேன்ல, எல்லாம் பார்த்துக்கிறேன், நீ சும்மா இரு. ம், சரிடி. அப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு பேசிவிட்டு, எந்த சவுட்ரி புக் பண்ணியிருக்கான் அப்படி இப்படின்னெல்லாம் என்ன விசாரிக்கணும், அதெல்லாம் விசாரிச்சுக்கோ. ம், பண்ணுறேன்.